பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாள் பொழுதிலே உங்களை அனைவரும் சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் காக்க கடவர். எனக்கு அருமையானவர்களே, இன்றைய நாளுக்கான வேத வாக்கியம் மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எனக்கு அருமையானவர்களே, நாம் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடும்போது பின்பு நமக்கான எல்லாமே பிறகு நமக்கு கூட கொடுக்கப்படும்னா நாம் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் ஆண்டவர் அமுக்கி குலுக்கி மடியில் சேர்ந்து விழும்படியாக கொடுப்பார். எப்போதுன்னு சொன்னால் முதன்மையானது அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து அவரை தேடும்போது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். இன்றைய நாள் பகுதியில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சற்று சிந்திக்க வேண்டும் இல்லையா? ஓய்வு நாளுக்குள்ளாக இன்றைய பொழுதிலே போயிருக்கிறோம். ஆனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுறோமான்றது ரொம்ப ஒரு கேள்விக்குறி. ஆலயத்துக்கு நேரம் தவறாமல் போகிறது, ஆலயத்தில் வெளியில் அமராமல் இந்த செல்ஃபோன்ஸ் எல்லாம் நோண்டாமல் செல்ஃபோன்ஸ் வச்சுட்டு இப்படி காலத்தை கழிக்காமல் அவருடைய வேதத்தை தேடி அங்கே சொல்கிறதான சத்தியத்தை கேட்டு அதை நம்முடைய இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு நாம் அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து வழிநடத்தும் போது அவருடைய சமூகத்தில் நாம் அமர்ந்து நம்மை அர்ப்பணிக்கும் போது நமக்கு தேவையானவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். எல்லாமே எதுவாக இருந்தாலும் கர்த்தருக்கு சித்தமானது எல்லாமே நமக்கு தேவை. நம்முடைய தேவைகள் அவருடைய சித்தமாக இருக்குமானால் நமக்கு எல்லாமே கூட கொடுக்கப்படும். அளக்கிறதுக்கு எண்ணி முடியாத அந்த ஒரு காரியமாய் அது இருக்கும். எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும், கடன் பிரச்சனைகளாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, நீங்கள் முதலாவது தேவனுடைய நாமத்தை தேடும்போது, அவருடைய ராஜ்யத்தை தேடும்போது நம்முடைய தேவைகள் எல்லாம், நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேற்றப்படும், கூட கொடுக்கப்படும். அம்மைக்கு குலுக்கி மடியில் சேர்ந்து நம்மளை ஆசீர்வதித்து வழிநடத்தி ஆண்டவர் நம்மளை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் நீங்கள் விசுவாசிங்க, கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அதனால் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியின் தேட நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். நான் முதலாவது நான் ஓய்வு நாளில் மட்டும் இல்லை, எல்லா நாட்களில் காலை பொழுது எழுந்திருக்கும் போது அவருடைய சமூகத்தில் அமர்ந்து நாம் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபம் பண்ணி முடித்து நம்முடைய வேலைகளை முடித்துவிட்டு வந்து வேதாகமத்தை தியானித்துட்டு தான் வீட்டை விட்டு நம்ம வேலைக்கு பணிகளுக்கு கடந்து செல்ல நாம் அப்படி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வர நாம் முற்பட வேண்டும். ஏதோ காலண்டரில் இருக்கிற வசனமோ இல்லை செல்ஃபோன்ஸில் யாரோ அனுப்புகிற வசனங்களை படிச்சுட்டு ஆண்டவர் நமக்கு செய்வார், இன்றைக்கான வாக்குத்தத்தம், நீ ஆசீர்வதிக்கப்பட்டு இருப்பாய் இல்லையா அப்படின்னு